எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒன் டே ட்ரிப்பு கும்பகோணத்தை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு வந்திருந்தோம். வரும்போது காலையில் 5 மணிக்கு சுவாமிமலைக்கிட்ட இறங்கிட்டேங்க. சுவாமிமலையில் மெயின் ரோட்டில் இறங்கி அப்படியே ஒரு 2 கிலோமீட்டர் அப்படியே உள்ள வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நடந்து போயிட்டு இருந்தேங்க. நடந்து போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே முருகனை பார்க்குறதுக்கு அப்படியே கிளம்பிட்டுருக்குங்க. கிளம்பிட்டு போகிற வழியில் அப்படியே யானையை பார்த்துட்டு அப்படியே இன்றைக்கி 4ஆம் படை வீடு அப்படியே பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் தரிசனம் பண்ணுறதுக்காக 4ஆம் படை வீட்டுக்கான சுவாமிமலைக்கு வந்துக்கிறேங்க. உள்ளே போய் முதல்ல கீழ் சன்னதியில் இருக்கிற சிவனை பார்த்துட்டு அதுக்கு அடுத்து அப்படியே மலை மேலே இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமியை பார்க்கலான்ட்டு கிளம்பிட்டோம். சுப்பிரமணிய சாமியை பார்த்துட்டு அப்படியே கோயிலை சுற்றி பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தேங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே மினி பஸ் நிறையா அவைலபிளாக இருக்கும் கும்பகோணத்துக்கு. அங்கேருந்து அடுத்து எங்கே போகிறேங்க அப்படின்னா ஐராதீஸ்வரர் கோயிலுக்கு போகிறேங்க. ஐராதீஸ்வரர் கோயிலோட வெளிப்புற அவுட்டர்லேயே ரொம்ப இயற்கையாக ரம்மியமான காட்சிகள்லாம் இருக்குது. இந்த கோயிலோட வெளியே என்ட்ரன்ஸ் நம்ம பார்க்குறோம். இங்கே உள்ளே இருக்கக்கூடிய கல் சப்தஸ்வரங்கள், சரிகமாக பார்த்தீங்கன்னா சப்தஸ்வரங்கள் கல்கள். அந்த கல்லை ஒவ்வொன்றும் தட்டினாலும் சவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும். அப்படியே நந்தி பகவானை பார்த்துட்டு உள்ளே போகும்போது அந்த கோயிலோட ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் எப்போ கட்டினாங்க, யார் கட்டினாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு பிளேட் வச்சுருக்காங்க. அப்படியே இது தான் ஐராதீஸ்வரர் கோயிலோட என்ட்ரன்ஸோட உள்பக்கம் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வெறும் கல்லிலேயே மேக் பண்ணினது. எந்த இடத்துலையும் சிமெண்ட்டோ ஒன்றுமே யூஸ் பண்ண கிடையாது. எல்லா கோயிலையும் டைரெக்டாக நந்தி பகவான்லேருந்து டைரெக்டாக நம்ம முன்னாடி ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு சாமி தரிசனம் பண்ணோம்னா சைடில் பக்கவாட்டில் போய் தான் சாமி தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே ஒரு சிலை இருக்குது. இந்த குதிரை தேர் இழுத்துட்டு போகிற மாதிரி, மற்றொரு பக்கம் யானை எடுத்துகிட்டு போகிற மாதிரி ரொம்ப கலை நுணுக்கத்தோடு செஞ்சுருக்கிறாங்க. வெளிப்புற அமைப்பில் வெவ்வேறு வடிவிலான சிலைகள் ரொம்ப ரொம்ப அற்புதம். தஞ்சை பெருவுடையார் கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், அதற்கு நிகரான ஒரு கோயில் அப்படின்னா இந்த ஐராதீஸ்வரர் கோயிலை சொல்லலாம். கோயிலை சுற்றியும் இருக்கக்கூடிய மண்டபங்களில் 100க்கும் மேற்பட்ட தூண்கள் இருக்குது. ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு வேலைப்பாடு, ஒவ்வொரு கலைநயத்தோடு செஞ்சுருக்கிறாங்க. மண்டபத்தில் இருக்கக்கூடிய அந்த மேற்கூரையிலையும் சிற்பங்களை செதுக்கியிருக்கிறாங்க. அந்த மண்டபத்தில் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய சுவரில் ஜன்னல் வடிவிலான அமைப்பு இருக்குது. அதுவுமே கல்லிலேயே செதுக்கியிருக்கிறாங்க. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அகழாய்வின் போது கிடைக்கப்பெற்ற செப்பேடுகள், சிலைகள், கல்வெட்டுக்கள் அதெல்லாம் இந்த கோயிலில் பத்திரமா பாதுகாத்துட்டு வராங்க. இதுதான் அந்த கல்வெட்டுக்கள், செப்பேடுகள், சிலைகள் எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ நம்ம சாமியை பார்க்குறதுக்கு மேல் தளத்தில் வந்திருக்கிறோம். மேல் தளத்துலேயும் எல்லாமே ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு இதனுடைய கலைநுட்பங்கள் இருக்குது. அப்படியே ஐராதீஸ்வரர் பார்த்துட்டு அடுத்தது நாங்கள் அப்படியே பட்டீஸ்வரம் கிளம்பிட்டோம். பட்டீஸ்வரத்தில் பட்டீஸ்வரரும் ஒரு சிறப்பாக தான். அதற்கு அடுத்து துர்க்கையம்மன், பட்டீஸ்வரம் துர்க்கையம்மன் ரொம்பவும் அங்கே மிகவும் பிரசித்தி பெற்றது. துர்க்கையம்மனை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் இப்போ பட்டீஸ்வரம் ஆலயத்துக்குள்ளே போக போகிறோம். இந்த கோயிலில் என்ன ரொம்ப சிறப்பாக கலைநுணுக்கத்தோடு செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய தூண்களில் யாழி உருவம் பொறித்த சிலைகளை இங்கே செதுக்கியிருக்கிறாங்க. சிம்ம யாழி, மகர யாழி, அது மாதிரி நிறையா வகையான யாழிகளுடைய உருவத்தை இந்த சிலையாக செதுக்கி வச்சுருக்காங்க. பட்டீஸ்வரரையும் பார்த்துட்டு அடுத்தது இப்போ நாங்கள் திருநாகேஸ்வரம் கிளம்பிட்டோம். ஒவ்வொரு கோயில்லையும் வெவ்வேறு விதமான வேலைப்பாடுகள், ஒவ்வொன்றும் தனித்தனி சிறப்பு அதுக்குன்னு ஒன்று இருக்குது. பட்டீஸ்வரத்தை பார்த்துட்டு அடுத்து நாங்கள் திருநாகேஸ்வரம் வந்திருக்கோம். திருநாகேஸ்வரத்துலேயும் திருநாகேஸ்வரம் குளத்துல போய் கால் நினச்சிட்டு அப்படியே நாங்கள் சாமி பார்க்கறதுக்குள்ளே கிளம்பிட்டோம். இங்கேயும் ஃபோனை வெளியவே, காம்பவுண்டுக்கு வெளியவே வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோங்க அப்படின்னா உப்பிலியப்பர் கோயிலில் இருக்கிறோங்க. திருநாகேஸ்வரத்துலேருந்து ஒரு 600 மீட்டர் டிஸ்டன்ஸில் நடந்தே வந்துடுங்க கோயிலுக்கு.
இவருக்கு ஏன் உப்பிலியப்பர் அப்படின்னு ஒரு பேர் வந்தது அப்படின்னா, இவர் உப்பில்லாத உணவை சாப்பிட ஒப்புக்கொண்டதால் இவர் வந்து உப்பிலியப்பர் அப்படின்னு எல்லாம் அழைக்கிறாங்க. இவர் வந்து திருப்பதியில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதிக்கு அண்ணன் அப்படின்னு இவர் அழைக்கிறாங்க. வெளிப்புற சுவரில் பூலோகத்தில் இருக்கக்கூடிய 108 பெருமாள் திருத்தலங்களையும் இங்கே வந்து வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க. வடநாட்டு திருப்பதி, மலைநாட்டு திருப்பதி, தொண்டை நாட்டு திருப்பதி, பாண்டிய நாட்டு திருப்பதி, சோழ நாட்டு திருப்பதி அப்படின்னு வகைப்படுத்தி வரைஞ்சி அவங்களுடைய திருத்தலங்கள், அவருடைய அங்கே வைக்கக்கூடிய பேர் அப்படின்னு எல்லாத்தையுமே இங்கே வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னா, இங்கே சாமிக்கு படையல் பண்ணக்கூடிய பொருட்களில் வந்து உப்பு ஆட் பண்ண மாட்டாங்க. அதுதான் அதனுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உப்பிலியப்பரை பார்த்துட்டு அப்படியே ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் அப்படியே ரோட்லேயே நடந்து போயிட்டு இருந்தால் பிரித்யங்கரா தேவி கோயிலுக்கு நாங்கள் இப்போ போயிட்டுருக்குறோம். ஈவினிங் ஒரு 4 o'clock மேலே தான் கோயிலாம் திறக்கிறதா சொல்லியிருந்தாங்க. கோயிலை சுற்றி 3 பகுதியிலையும் சுடுகாடு இருக்குது. சென்டரில் வந்து கோயில் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. கோயிலோட இப்போ வந்து வேலைப்பாடுகள் போயிட்டுருக்கு. இந்த குண்டத்தில் தான் வந்து மிளகாய் வந்து அதிகப்படியாக கொட்டி அமாவாசை நாட்களில் வந்து சிறப்பு பூஜைகள் பண்ணுறதா சொல்கிறாங்க. எந்த கோயில்லையுமே வந்து நாங்கள் வந்து சுவாமியை வந்து ஃபோட்டோ எடுக்க கிடையாது, வீடியோ எடுக்க கிடையாது. நாங்கள் பிரித்யங்கரா தேவியை தரிசனம் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கேருந்து பஸ் ஏறி நாங்கள் கும்பகோணம் வந்துட்டோம். கும்பகோணத்துலேருந்து திருப்புவனம், இப்போ நம்ம வந்து சரபேஸ்வரரை பார்க்குறதுக்கு நாங்கள் கிளம்பிகிட்ருக்குறோம். திருப்புவனத்தில் இறங்கி ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து சரபேஸ்வரர் ஆலயத்தை பார்க்கலாம். இந்த கோயிலோட மூலவர் வந்து கம்பகரேஸ்வரர், உற்சவர் வந்து சரபேஸ்வரர். இந்த கோயிலோடைய ஒரு வரலாறு இருக்குது. விஷ்ணு பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணியனை கொன்ன இடம் இது. இரணியனை கொன்னுட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக பூமியில் இருக்கக்கூடிய தேவர்கள் மக்கள் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு அவர் முற்படும்போது தேவர்கள் சிவனை வேண்டி நீங்கள் போய் அவரை சாந்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவரை சாந்தப்படுத்துறதுக்காக சிவபெருமாள் சாரபக்ஷி ரூபம் எடுத்து நரசிம்மரை வந்து இந்த இடத்துல சாந்தப்படுத்துகிறாரு. இந்த கோயிலும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கலைநயத்தோட எல்லாமே கல்லிலேயே கட்டினது. இதனுடைய வெளிப்புற தோற்றமும் ஐராவதீஸ்வரருடைய வெளிப்புற தோற்றமும் கொஞ்சம் சேமாக இருக்கும். இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கல்லிலேயே கட்டினது. இந்த கோயிலோட வேலைப்பாடுகளும் எங்களை வந்து வியப்பெல்லாம் ஆழ்த்திருக்குது. வெளிப்புற கோபுரத்தில் இருக்கக்கூடிய சிலைகளை பார்த்தா ரொம்ப செம பிரம்மாண்டமாக இருக்குது. மனிதனோட உணர்வுகள் வந்து மேம்படக்கூடிய அளவுக்கு இந்த கோயில் ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் தருது. கண்டிப்பாக நீங்களும் டைம் இருக்கும்போது வந்து பாருங்கள். அடுத்த பயணத்தில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம்.